உங்களுடைய வசனம் என் காடுகளுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தினர் என்று உடைய வல்லமையுள்ள நாமத்தினால, உயிர் தெழுந்த நாமத்தினால உறுதி கூறுகிறேன். ஆமென். அண்ணன் கைகளை தட்டி நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமானவரே, எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்துக் கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு தேவன் இந்த சபையை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் பெருகி நான் சிறுகி இந்த இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய கோணலானவைகளை செவ்வையாக்க தேவனுக்கு நன்றி. எல்லா துதிகன தன்மையும் கர்த்தருக்கு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுப்பதற்காக தேவனுக்கு நான் நன்றியினை காணிக்கையாகிறேன். இன்னைக்கு எத்தனையோ தேவ மனிதர்கள் சோர்வின் ஆவியிலே உழந்து கொண்டிருக்கிறார். இதான் டாபிக்கே, எப்படி மன சோர்வில் இருந்து விடுபடுவது. டாபிக் இஸ் ஹவு டு ஓவர் கம்ங்கிறது மட்டும் இல்ல. இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கோம். அவங்க வாழ்க்கையில ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. டாப் மோஸ்ட், அதாவது ஒரு சாதாரண ஆட்கள் கிடையாது. நான் ஒரு சமீபத்துல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல அட்வைசரி போர்ட்ல என்னைய இன்டாக்ட் பண்ணாங்க. ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 7 பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல. அப்ப அங்க போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உட்காரப்ப அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை நம்ம ஜெனரேஷன்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே இது உள்ள வந்திருக்குன்னு சொன்னா தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? யாருக்கெல்லாம் அந்த சோர்வின் ஆவி இருந்திருக்கிறது, அந்த சோர்வின் ஆவியை எப்படி தேவன் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன சொல்லியிருக்கிறார்? இதைத்தான் நீங்க கடவுள் கிருபையால நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றியினை காணிக்கையாகிறோம். இன்னைக்கு மக்கள் தொகையில 51% இந்த மனசோர்விலே இருக்கிறார். 51%. இதுல 61% வேலை பார்க்கிற இடங்கள்ல எப்பயும் பதட்டமாவே இருப்பாங்க. அவங்க என்ன செய்யறோம்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனா ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க. இது மட்டும் இல்ல, 16% அவங்க இந்த தன்னைத்தானே ஒரு காயப்படுத்திக்கிறாங்க. காயப்படுத்துறதுனா ரொம்ப வருத்தப்பட்டு சோர்வாயி எதையுமே இதை பத்தி இது இல்லாம ஒரு விதமாக. 21% தற்கொலை செய்வதற்கு ஆன சூழ்நிலைகளையும் மனதை வைத்துக் கொள்வாங்க. இது ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி. அமெரிக்க இங்கிலாந்துல பாஸ்டர்களை ஒரு ரிசர்ச் எடுத்தாங்க. நம்மெல்லாம் ஒரு சாதாரண ஆட்கள். பாஸ்டர்ஸ் ரிசர்ச் எடுத்ததுல அவர்களிலே 300 பேரை ரிசர்ச் பண்ணதுல அவங்க எவ்வளவு 47% மன அழுத்தத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத பாஸ்டர்களுக்கே அவங்க சொல்லியிருக்கேன். ஸோ தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் மன சோர்விலே இருந்து எப்படி நம்மை பாதுகாக்கிறார், அதுக்கே நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதிலே இன்னைக்கு பார்க்கக்கூடிய இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 13 மில்லியன், அதாவது 1,30,00,000 பேர் ஒரு வருடத்திற்கு வேலையை இழக்கிறாங்க. only because of stress. இந்த மன சோர்வின் காரணமாக 1,30,00,000 பேர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சோர்விலே இருந்து அவர்கள் வெளியே வர முடியாமல் வேலையை விட்டு போயிடுறாங்க. அதற்கு காரணம் என்ன? அதை எப்படி நிவர்த்தி செய்யும்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன். சங்கீதக்காரன் 94:19 அவன் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கின்றான். உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. என் மனத்தின் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது. இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை.
என் மனதின் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது என்று ஆண்டவரின் பிள்ளையான தாவீது இதை எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு 4-5 வகையான சோர்விலே இருக்கக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதுல பல பேர் பலவிதமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த சோர்வுல யாருமே அது தப்பிச்சதே கிடையாது. உதாரணமா நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல யோபு தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரியும். ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில இந்த இடத்துல சோர்வு வந்துச்சு. மோசே அவனுடைய வாழ்க்கையில இங்கே சோர்வு வந்துச்சு. எலியா அவனுடைய வாழ்க்கையில இங்கே சோர்வு வந்துச்சு. இருக்கக்கூடிய எசேக்கியேல் அவனுடைய வாழ்க்கையில இங்கே சோர்வு வந்துச்சு என்பதை எல்லாம் இன்னைக்கு வேத புத்தகத்திலே பல இடங்களிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு சுருக்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் யோனா 4:3 யோனா தீர்க்கதரிசி அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க. யோனா 4:3. இப்பொழுது கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இந்த வார்த்தையை அவன் ஆண்டவருடைய டைரக்ஷனை கேட்காம ஒரு தவறான டைரக்ஷன் போயிட்டு கடைசி நேரத்துல அந்த சோர்வா இருக்கக்கூடிய நேரத்துல அவன் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா ஆண்டவருக்கு புறம்பா போல. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் சோர்வு வரும். நம்ம என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட புலம்பலாம். ஆண்டவர் அதை கேட்பாரு. ஆண்டவரை மறந்துடுவார். அல்லேலூயா. இதுதான் சேலஞ்ச். இன்னைக்கு எல்லாருக்குமே சோர்வு. இப்ப நம்மளாம் சாதாரண நபர்கள். ஆண்டவர் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தேவன் எப்படி வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளை எப்படி அந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள், ஆண்டவர் எப்படி பார்க்கிறார். அதே போல மோசே அவன் சோர்வின் ஆவியை எத்தனையோ மக்கள் அங்க ஒரே புலம்பலும் அதுமா இருக்கிறப்ப அவன் என்னாகும் 11:15 அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்கிறோம். என்னாகும் 11:15. கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். இப்படி ஆண்டவர் வேண்டாம். ஆண்டவர் அவனுக்கு கருணை காட்டுறாரு. ஆனா எப்பயுமே இந்த வேண்டும் பொழுது ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார். நம்மளை மறுத்தளிக்கிறானங்கிறது மட்டும்தான் தேவன் புறம்ப தருவார். அவனுடைய எண்ணத்துல என்ன வேணாலும் யார் வேணாலும் சொல்றாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய மக்கள் அங்க கானான் தேசத்துக்கு போறதுக்காக எகிப்தில இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய பல லட்சம் மக்களை அழைத்து வரும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்றாங்க. நாங்க அங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்போம். வனாந்தரத்துல நாங்க பாட்டுக்கு எப்படியாவது தொலைந்து போன ஆடுகளை போல எங்களை அழைச்சிட்டு வரீங்க, எங்களை அவமானப்படுத்துறீங்க கேள்வி மோசையே சொல்லுவாங்க. அப்ப அவருடைய மாமனார் ஜெத்ரோ மோசையை பார்த்து சொல்லுவான், ஒன்றை காலையில இருந்து சாயந்தரம் வரை எல்லாரும் பஞ்சாயத்து சொல்றாங்க. இந்த பஞ்சாயத்தை நீ எப்படி நிவர்த்தி செய்ய போகணும்னு சொல்லி நீ இப்படியே போன நீ மென்டலா இருப்ப. நான் உனக்கு சில ஐடியா நீ இந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணினா உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நீ எப்படி சந்திக்க நீ இது பண்ணலாங்கிறத நான் உனக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். அதன்படி நீ செய்ய. திறமையான மனிதர்களை நீ தெரிந்து கொண்டு அவர்களுக்கு 1000 பேருக்கு நீ அவங்கள இருக்கக்கூடிய 100 பேருக்கு அவங்கள இருக்கக்கூடியதுல ஒரு 50 பேருக்கு அவங்கள இருக்கக்கூடியதுல 10 பேரை நீ தேர்ந்தெடுத்து அவன் உனக்கு விசாரிக்கட்டும். அவனால முடியாதத நீ எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இதுல யாரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். யாத்திராகும் 18 21வது வசனம். யாத்திராகும் 18 நாம் 21வது வசனத்திலே அவன் சொல்லி இருக்கின்றான், ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். இந்த பேட்டர்னை ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல வேத புத்தகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் முதல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர்
இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன்ல முதல் செட்டப்பை வேத புத்தகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதுதான் வேர்ல்டுல இருக்கு ஃபர்ஸ்ட் சிஸ்டம். எப்படி இன்னைக்கு வர நமக்கு ஒரு மிகப்பெரிய நிர்வாகம் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு வேத புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி என்று சொன்னால், இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபர், ஒரு வேலையை நம்மளே எடுத்து செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் வரும். மோசே கொஞ்ச நாள் இவன் பேச்ச மட்டும் கேட்காம அந்த வேலையை செஞ்சிருந்தானா ஒரு மனநோயாளியா மாறி. அல்லேலூயா. அதுல இருந்து பாதுகாக்கிறது தான் தேவன் இந்த ஆலோசனைகளை அவனுக்கு எடுத்து சொல்லி எப்படி அங்கே இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியை அங்கே வைக்கின்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்? காரணம் என்ன? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஹை கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இவங்கனால சின்ன கேஸ், இந்த சின்ன கேஸை முடிக்க முடியலன்னு சொன்னா அதுல இருந்து போகக்கூடிய மேல்முறையீடுக்கான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுனால முடிக்க முடியலன்னா ஹை கோர்ட்டு, ஹை கோர்ட்டும் முடிக்க முடியலன்னா சுப்ரீம் கோர்ட். இந்த சிஸ்டம் வேத புத்தகத்திலிருந்து தேவன் நம் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல லைஃப்ல நம்ம இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நானே எடுத்துக்கொண்டு செய்வேன்னு சொன்னா அந்த ஃபெயிலியர் ஆரம்பிக்கும். ஒருத்தனை நம்பாமல் அந்த பொறுப்பை ஒப்படைக்காமல் அந்த காரியத்தை செய்தால் அந்த காரியம் தோல்வி அடையும். இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ஸ்தாபனமாக இருக்கட்டும், அவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச், அது HCLஆ இருக்கட்டும், இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் இதற்காக இந்த லீடர்ஷிப் மேனுவலை தயாரித்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேபரை கொடுத்து அதற்கான என்கரேஜ் பண்ணுவதற்கான தொழிலாளர்களை, தலைவர்களை வைத்து அந்த சிஸ்டத்தை இன்று வரை நடத்தி வருகிறார். இதற்கு அச்சாணி நம்முடைய வேத புத்தகம் என்பதை நாம் மறந்துவிடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு இரண்டாவது, பல சூழ்நிலைகளிலே நமக்கு குழந்தை இல்லை என்பது இன்னைக்கு இஸ்ரவேல்ல பல கேவலமான ஒரு பார்வையாக பார்த்து கொண்டிருக்காங்க. குழந்தை அவனுக்கு பிறக்கலன்னு சொன்னா அந்த பெண்ண மரணிங்கிற ஒரு பட்டத்தக்காரில் ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக பிறகு. ஆனால் தேவன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே எப்படி அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆண்டவர் சில ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எல்கானாவுக்கு 2 மனைவி, நம்ம எல்லாரும் தெரியும், அன்னாலும் பெனினாலும். இந்த 2 பேர்ல பெனினாலுக்கு குழந்தை இருக்கு, அன்னாலுக்கு குழந்தை இருக்காது. ஆனா அவ அந்த குழந்தை இல்லைங்கிற சூழ்நிலைகள்ல அவர் புருஷன் எப்படி ஆறுதல் சொல்லுகிறான் என்பதை நாம் 1 சாமுவேல் 1:8 நாம் பார்க்கிறோம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அல்லேலூயா. அதுக்கு பிறகும் அந்த இடத்துல 10வது வசனத்தை படி. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான காரணம், ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன வேணாலும் முறையிடலாம். ஆனா முறையிட்டதுக்கு பிறகு அங்கே ஆண்டவர்கிட்ட ஒரு தயவு கிடைக்குதுன்னு சொன்னா, நாம் புலம்பாமல் ஆண்டவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி இன்னைக்கு அன்னாளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதத்தை நம் பிள்ளைகளுக்கு தேவன் தர தயாராக. எந்த சூழ்நிலை ஒன்ஸ் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம டோட்டல் சரண்டர் ஆகி அவர்கிட்ட கொடுத்துட்டோம்னாலே நாம் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியது. இன்னைக்கு தாவீது அவ்வளவு பெரிய பாவம் செஞ்சான். எல்லா பாவங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தாரு. அவர் நாத்தான் அவர்கிட்ட எச்சரிச்சாரு, அறிவுரை சொன்னாரு, எல்லாமே செஞ்சாரு. அதுக்கு பிறகு அவனுக்கு அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம்ங்கிறது நம்ம எல்லாரும் தெரியும். அதனுடைய விளைவுகள் அவன் பாவ அறிக்கை சங்கீதம் 51 செஞ்சிருந்தா கூட அந்த இடத்திலே அவன் பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவனுடைய மகனை
மிகப்பெரிய மோசமான உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சாம்பல்ல நின்று எல்லா விதமான உடம்புல இருக்கக்கூடிய ஆடைகளை கிழிச்சு எல்லா அழகு புலம்பினான். அவன் அடுத்த நிமிஷம் இறந்ததுக்கு பிறகு டேபிள்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டான். காரணம், ஆண்டவர் எதை செய்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். ஆண்டவர் எதையுமே நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரை நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. பவுலுக்கு வராத ஒரு பிரச்சனை வாழ்ந்துல யாருக்கு வரப்போறது. அவன் தன்னுடைய முல்லை எடுத்து போட்டு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு கேட்டான். ஆண்டவருக்கு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர், கண்ணு தெரியாதவன கண்ணை கொடுத்தவர். ஒரு நிமிஷம் தான் பவுலுடைய முல்லை, ஒரே ஒரு நிமிஷம் தான் தூக்கிட்டு. ஏன் அந்த முல்லை வச்சாருன்னா, அவனை இன்னும் பலப்படுத்துவதற்கு தேவன் அவனை வல்லமையாய் நமக்கு பல நேரங்களில் இந்த பாடங்கள் வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பிரச்சனைகள் வரும் பொழுது வார்த்தைகளை 7848 வார்த்தைகள் நான் இந்த வேத புத்தகத்திலே வைத்திருக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீ எடுத்து எப்படி கைகொள்கிறாயோ அதிலே உனக்கு நமக்கு விடுதலையை தேவன் வைத்தார். Tongue has the power of the life and death. Words are creative power. இன்னைக்கு நம்ம என்ன சோர்வின் ஆவியில இருக்கிறோமோ, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கு இந்த டைரக்ஷன் நான் எடுத்திருக்கேன், கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. நமக்கு தெரியும், அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்லக்கூடிய அன்றன்றுள்ள அப்பங்கிறது ஜஸ்ட் நாட் ஃபார் ஃபுட், ஸ்பிரிச்சுவலி, எமோஷனலி, பிசிக்கலி. விரும்புவது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு காடுகிட்ட நீங்க கேட்டு இந்த மொமெண்ட்ல எனக்கு இந்த உதவி எனக்கு செய்யறதுக்கும் இந்த காரியங்கள் நம்ம போலாமாங்கிறதுக்கும் நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம்? அதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சோர்வு வரக்கூடிய நேரங்கள்ல அது ஒரு சேலஞ்ச், தவிப்பு வரக்கூடிய நேரங்கள்ல அது நமக்கு ஒரு சேலஞ்ச், ஆபத்து வரக்கூடிய நேரங்கள்ல அது ஒரு நமக்கு ஒரு சேலஞ்ச். யூகேனுடைய UN ஜெனரல் செக்ரட்டரி ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவில் 50,000 மாணவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர் போய் சொல்லும் பொழுது முதல் வார்த்தை, நீங்க ஜஸ்ட் ஒரு $10 கொடுத்து ஒரு வேத புத்தகத்தை வாங்கி கொடுங்க, ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் $100 கொடுத்து டாக்டர்கிட்ட போகாம உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. இதை படியுங்க. இன்னைக்கு அது நம்மோடு பேசும். வேத புத்தகம் நம்மிடம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தது. அதற்கு கைகள் இருக்கிறது, நம்மை தாங்கி, அதற்கு கால்கள் இருக்கிறது, நாம் சறுக்கி விழாமல் நம்மை பாதுகாக்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள்ல தான் தேவன் நம்மை சேலஞ்சு காண்கிறார். சைக்காட்ரிக் பேஷன்ஸ் நீங்க குமிஞ்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆரம்ப ஒரு ஜஸ்ட் டிப்ரெஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த டிப்ரெஷனுக்கு அடுத்து ஆன்சைட்டி டிசார்டர், அதுக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நாம் எந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் கூட தேவன் அதை உடைத்தெறிந்து நம்மை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கிறார். நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சுலாக்கியம் நோ மெடிசன். இந்த ஆற்றல் ஒன்னே ஒண்ணு தரணும்னா அது வேத புத்தகம். அந்த ஒரே ஒரு மிகப்பெரிய வல்லமை. எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஏஜ் சைடுல ப்ராப்ளம் வரும், மன உளைச்சல் வரும், தனிமை ஒரு பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கையே ஒரு பிரச்சனையா இருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நிமிடம் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல பிரச்சனைகள் வரும். ஸ்ட்ரெஸ், இந்த வேலையே எனக்கு தெரியாது, எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, நான் போய் எப்படி ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ அந்த சேலஞ்சுகளுக்கு நடுவிலே தேவன் நம் பிள்ளைகளை உள்ளே அனுப்பி வெற்றியை கொடுப்பதற்கு நமக்கு வைத்திருக்கிறார். இங்கே எலியா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசிக்கு வராத ஒரு ஸ்ட்ரெஸ் பேர்ல அவனுக்கு வர. டிப்ரெஷனுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எடுத்தா அவனை நாம் சொல்ல வேண்டும். அங்கே ஆகாப் மன்னனுடைய மனைவி நமக்கு எவ்வளவு பெரிய கொடுமைக்காரிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ ஆகாப்பை கெடுத்ததோட மட்டும் இல்ல, அவனை
அந்நிய தெய்வத்தை கும்பிட வச்சு பலிபீடத்தை பாபால கட்டி சொல்லி மோசமான ஒரு சூழ்நிலையை அந்த ஊர்ல நாட்டுல ஏற்படும். ஆகாப்கிறான் அவன் பல தேசங்களுக்கு அவன் ராஜா, ஒரு நாடு கிடையாது. அவ்வளவு பெரிய ராஜாவை அவனை ஒரு பைத்தியம் மாதிரி அவனை கூட வச்சுட்டு எல்லா காரியத்தையும் சாதிப்பதற்கு அந்த ஜெசபேல் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய 450 பேர் அங்க அவங்களுடைய ஆட்களை வச்சு எல்லா பூஜைகளும் பண்ணிக்கொண்டார். ஆனால் தேவன் எலியாவை வைத்து மாபெரும் அற்புதங்களை செய்தார். மழை இங்க வரணும் 3 வருஷம், மழை வராது 3 வருஷம். அவன் சேலஞ்சா எல்லா காரியமும் அவன் செஞ்சு காமிச்சான். மிகப்பெரிய அங்கே இருக்கக்கூடிய அந்த இதுல யார் உண்மையான கடவுள் என்பதை அவன் தெரிவித்து காட்டினான். ஒவ்வொரு முறையும் அவங்க போயிட்டு இருக்கப்ப சேலஞ்ச், நீ டபுள் மைண்டடா இருக்காதுன்னு சொல்லுவான். ஆண்டவர்கிட்ட அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மக்களுக்குடைய இன்னைக்கு என்னுடைய தேவன் எப்படி அதை எடுத்து செய்கிறார் அப்படிங்கறத சேலஞ்ச் பண்ணுவான். அந்த ஹோல் டீமே எல்லா விதமான ஆட்களும் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பான். தீய வச்சு பார்ப்பான், அங்க வர முடியுமான்னு சொல்லி பார்ப்பான். ஆனால் இவன் செய்யக்கூடிய அந்த அற்புதம் அன்னைக்கு 7வது முறை அந்த இடத்துல வர்றப்ப பொறுமையோட காத்திருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். இவன் செஞ்ச உடனே அங்கே எலியா தீர்க்கதரிசிக்கு அதுக்கு பிறகு அவர் சேலஞ்ச் சொல்வார். நீ எப்படி இருப்பீங்கிறத பார்ப்போங்கிறத சொல்லுவார். அப்ப இவன் பயந்து, உயிருக்கு பயந்து ஆண்டவர்கிட்ட முறையிடாம கூட இவன் ஓடுறதுக்கு எஸ்கேப் ஆகும். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அவருடைய பாகால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவர் அற்புதம் செய்த அந்த எலியாவிற்கு ஒரு சேலஞ்ச். அவன் அந்த இடத்துல ஒரு டிப்ரெஷனுக்கு சொன்னா ஐசோலேட்டட், தனிமைப்படுத்தப்பட்டான். ஒருத்தன் டிப்ரெஷனா இருக்கான்னு சொன்னா வீட்டுல தனிமையா இருப்பான், யாருமே பேச மாட்டான். இதெல்லாம் ஒரு சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன். ஸ்டிக்மா ஆஃப் ஸ்ட்ரெஸ். யாரோடையும் பேசாம வீட்டுல தனியா இருக்குது. சாப்பிட மாட்டான், ஒழுங்கா சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவான். யாரும் அது மட்டும் இல்ல, வெளியில போய் மற்றவங்களோட கனெக்ட் ஆகாம அவனுடைய ரெகுலர் ஃப்ரெண்ட்ஸோட பேச மாட்டான். அப்ப தன்னைத்தானே ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாயிடுவான். இதை எல்லாமே அத்தனையுமே எலியா தீர்க்கதரிசிக்கு இருக்கு. இந்த எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் எப்படி பார்த்தார், அது ரொம்ப சேலஞ்ச். எலியாவை தேவன் எப்படி நேசித்தார், எலியாவை எப்படி பாதுகாத்து அவனை மீண்டும் ஊழியத்திலே தலை சிறந்த ரீகமிஷன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஊழியத்தை அவனுக்கு எப்படி இன்னைக்கு 1 ராஜாக்கள்ல 19ல 1 to 18 வசனங்களை படிக்கும்படி நான் கேட்டேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்தே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவைச் சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவன் முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை சோர்வின் ஆவிலே இருந்து எடுத்து அவனை வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரே இது ஆண்டவர் அவன் குற்றம் சொல்ல. ஆண்டவர் எல்லாத்தையும் புலம்புனான், ஆனா ஆண்டவரை புறக்கணிக்கவில்லை. ஹல்லேலூயா. பல நேரங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறு நமக்கும் பிரச்சனைகள் வரும். எலியாவை விட கூட வரும், தாவீதை கூட விட அதிகமாக வரும். நாம் அந்த நேரத்தில் நாம் என்ன முடிவு எடுக்கிறோம், இதுதான் சேலஞ்ச். நான் பர்சனலா பல நேரங்கள்ல இப்படி ஒரு பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா முதல்ல செய்ய வேண்டியது, ரொம்ப ஹெவி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நிம்மதியா போய் 4 புக்குகளை எடுத்து வச்சுட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுல அன்னைக்கு கிடைக்கக்கூடிய பல மண்ணாக்கள் நமக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் அங்க ஓடிட்டு செல்ல ஆஃப் பண்ணிடணும். அவ்வாறு நிம்மதியா வேத புத்தகத்தை ஆராய்ச்சி செய்து ஒரு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நாம் செய்யும் பொழுது தேவன் மாபெரும் காரியத்தை நமக்கு செய்வான். ஹல்லேலூயா. அதனாலதான் பிலிப்பியர் 4:6-7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பிலிப்பியர் 4:6-7-8 எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒரு பாறை ஓரத்துல ஒருத்தர் நடந்து வரப்ப கீழே விழுந்து ஒரு மரக்கிளையை பிடிச்சுக்கிறான். கீழே 100 அடியில பெரிய கடல் தண்ணி ஓடிட்டு இருக்கு. அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டுவான், கடவுளே எப்படியாவது என்னை காப்பாத்திருக்க, கீழே ஒரு பெரிய இங்க கடல் மாதிரி இருக்கு, நான் மேல இருக்க இந்த மரத்தை பிடிச்சிருக்கேன். அப்ப அங்க இருந்து ஒருத்தன் ஒரு கயிறை தூக்கி போட்டு நீ வா அப்படின்னு சொல்லுவான். அவன் மறந்துடுவான், என்னுடைய ஆண்டவர் காப்பாற்ற. பழையபடி அவன் கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு படகு வரும், நீ இப்ப மேல கரெக்டா குதி, உன்னை நான் காப்பாத்திருந்தான். அப்பயும் ஆண்டவர் இருக்காரு, என்னை காப்பாத்திடுவான். 3வது ஒரு ஹெலிகாப்டர் வரும், அங்க இருந்து ஒரு கயிறை போடுற, நீ அப்பயும் கூட வந்து அப்பயும் ஆண்டவர் இருக்காரு, என்னை காப்பாத்திடுவான். கீழே விழுந்து மணால் ஐசேத்தே போயிடுவான். அவன் இறந்ததுக்கு பிறகு கோபமா சொர்க்கத்துக்கு அங்க போய் ஆண்டவருக்கு சண்டை போடுவான். இப்படி நீங்க எனக்கு உதவி செய்ய நான் நினைச்சேன், நீங்க என்னை கைவிட்டீங்களே, நான் என்ன
பிரார்த்தனை செஞ்சேன், ரொம்ப சின்சியரா இருந்தேன். எல்லாமே சொன்னப்ப உனக்கு நான் கயிறு, உனக்கு ஒரு படகு, உனக்கு ஒரு ஹெலிகாப்டர், இது 3 உனக்கு உதவி செஞ்சேன். நீ இது 3ஐயுமே நெக்லெக்ட் பண்ண. நான் உனக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி செய்யணும், இதுக்கு உடனடியாக இருந்தாலும் அதை நீ பயன்படுத்திக்கலன்னு சொன்ன. தேவன் நம்மிடம் அதை காமிடும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளார். சங்கீதம் 55:22 ஆண்டவர் சொல்லக்கூடியது. நமக்கு காலையில் எதிர்ச்சோடனே நம்ம மகளை குறிச்ச ஒரு பிரச்சனை, மகனை குறிச்ச ஒரு பிரச்சனை, தொழிலை குறிச்ச ஒரு பிரச்சனை, நம்ம பத்தியே நமக்கு குறித்த பிரச்சனை வரப்ப நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தாவே, என் மகனை குறிச்ச பாரத்தை உங்கள்கிட்ட வச்சுட்டேன், நீங்க எனக்கு தீர்வு செய்யணும். அல்லேலூயா. என் மகளை குறிச்ச பாரத்தை நான் உங்கள்கிட்ட வச்சுட்டேன், நீங்க எனக்கு உதவி செய்ய போறீங்க. என் தொழிலை குறிச்ச ஸ்ட்ரெஸ் உங்கள்கிட்ட வச்சுட்டேன், நீங்க எனக்கு உதவி செய்ய போறீங்க. கடவுளே, என்னை பத்தியே என்ன நோய், உடல் ஆரோக்கியம், மன வளர்ச்சி எல்லாத்தையும் குறித்து உங்கள்கிட்ட வச்சுட்டேன், என் பாரத்தை என்னால தூக்க முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. ஒன்று பேர் இல்ல, நீ கர்த்தர், நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து. தேவன் சேலஞ்சர் சொல்றாரு, எல்லா கவலையும் இருக்கும். 5:7 அதாவது அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன மேக்சிமம் என்னென்ன கவலை இருக்கும்? எல்லாருக்கும் கவலை உண்டு. கவலையே இல்லாத யாரா கையை தூக்குனா யாராவது தூக்க முடியுமா? பாஸ்டர் எல்லாருக்கும் கவலை. பாஸ்டர் மாதிரி இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவரான, நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலைகளை எல்லாம், என்னென்ன கவலை, எல்லா கவலை நமக்கு பெருசா தெரியாது, ஆண்டவர் ரொம்ப சொற்பமா தெரியும். எல்லாம் எப்படி ஆண்டவர் நம்ம சின்ன பாவம் பெரிய பாவமே பார்க்காம கம்ப்ளீட் எரேஸ் எல்லா பாவத்தையும் ஒன்ஸ் ஆண்டவர் நம்ம அறிக்கையிட்டு விட்டுட்டா கம்ப்ளீட்லி எரேஸ்ட். கொஞ்சம் சின்னது அது இதுங்கிற சில பேர் பயப்படுவாங்க, நான் அவ்வளவு பெரிய கொடூர பாவம் செஞ்சுட்டேன், ஐயோ இவன் சின்ன பாவம் தானே பண்ண, அதனால கடவுள் எதுக்கு? நோ, ஈவன் டோட்டலி எரேஸ்ட். எல்லாத்தையும் புது மனிதன், புது திருஷ்டி. தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தேவன் கொடுக்கின்றார். அதுதான் தாவீதுக்கு எல்லாம் நெகட்டிவ், கம்ப்ளீட் நெகட்டிவ். நம்மளை விட மோசமான ஒரு சூழ்நிலை. அவன் மனைவியை தூக்கிட்டு போயிடுறாங்க, பிள்ளைகளை தூக்கிட்டு போயிடுறாங்க, அவன் ப்ராப்பர்ட்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க, அவன் கூட இருக்கிறவெல்லாம் ஓடிட்டான். கம்ப்ளீட். தாவீது ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள்ள இருந்து தன்னை திடப்படுத்திட்டான். அல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்ல அவரே ரெமெடி. ஒருத்தருக்கு பிரச்சனைக்கு உடனே தீர்வு இல்லையா, நம்மளை மோல்டு பண்றாருங்கிறது நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம என்ன வேணாலும் புலம்பலாம், என்ன வேணாலும் முறையிடலாம். மனுஷன் போறோம்னா வேதா. ஆண்டவர் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார், மனுஷனோ முகத்தை பார்க்க. எந்த மனுஷனுமே எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இதை மட்டும் நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, ஓன் சிஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு நிமிஷம் முகத்தை காட்டுவாங்க. ஆனா முகத்தை காட்டாமல் எப்பொழுதும் நாம் எதை செய்தாலும் தேவன் நம்மை ஆன்கோயிங் தப்ப கூட எரேஸ் பண்ணுவதற்கு உண்மையும் புத்தகமாக இருக்கிறார். எத்தனை விதமான ஒரு பலன் இன்னைக்கு பயம் கொடுக்கிற ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள சவுண்ட் மைண்ட். இன்னைக்கு இந்த சவுண்ட் மைண்டுக்காக தான் டாக்டர் போகாம நம்ம தப்பிக்கணும். பல இடங்கள்ல இந்த ப்ராப்ளம். சவுண்ட் மைண்டுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு சேலஞ்ச். ஆரோக்கியமான மனதுங்கிறது ஒரு சேலஞ்ச். ஹவு டு ஹேண்டில்ங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச்.
அப்ப கேட்பாங்க, எப்படி யூ ஆர் மெயின்டைனிங், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் யூத் அப்படின்னு ஒருத்தன் கேட்டா, நம்மளுடைய பூஸ்ட் எனர்ஜி இல்லை, நமக்கு இந்த வேத புஸ்தகம் அல்லேலூயா பெரிய எனர்ஜி தரக்கூடியது. நம்ம கழுத போல வயதை வாழ வைத்தார்கள். மை யூத் ரினியூட் அஸ் ஈகிள் என்று சொன்னார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில, அந்த வார்த்தைகளை அறிக்கையிடக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அதை 30, 60, 100 ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனப்பத்திரம் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார், வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். இன்னைக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியில நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? அந்த சூழ்நிலைகளில நமக்கு சேலஞ்ச் வரப்ப எலியாவை போல அந்த இடங்கள்ல நிக்கிறப்பையும் சரி, எலியா அந்த இடத்தை அவன் சேலஞ்சா அந்த அவருடைய ஒரு வார்த்தை கேட்கிறப்ப அவன் மட்டும் கலங்காம இருந்திருந்தா. ஏன்னா எதிரி எப்பயுமே நம்மளை மிரட்டிட்டு மட்டும்தான் இருப்பான். என்னைக்குமே டைரக்டா நேரா ஃபைனலா செய்ய மாட்டான். கோலியாத், தாவீது, அவன் டெய்லி கோலியாத் அங்க வாடா வாடான்னு தான் கூப்பிட்டான். ஒவ்வொருத்தரையும் அங்க போய் பக்கத்துல யாரையும் அடிக்கல, எதுவுமே செய்யல. அந்த ஒரு சவுண்டு, ஒரு மிரட்டல், அந்த பயம் இவ எசபேல் கொடுக்கிறான். இந்த எசபேல் கொடுக்கக்கூடிய அந்த பயம், அங்கு கோலியாத் செய்யக்கூடிய சத்தம் நம்ம வாழ்க்கையில டெய்லி நம்ம பார்க்க வேண்டும். டெய்லி பிரச்சனைகள் வரப்ப பிரச்சனைகள் ஓடிட்டே இருக்கும். ஐயோ அம்மா அப்படிங்கிறத எல்லா பிரச்சனைகள் வர முடியல. தேவன் நினைக்கிறாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம் பிள்ளைகளுக்கு அவர் எல்லாவற்றிலும் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். மார்த்தா மரியா, நம்ம இவங்க லாசரு இல்ல அந்த கல்லறையில இறங்கக்கூடியதுல நான் பாடி எடுத்து 4 days உள்ள இருந்து ரொம்ப வேதனையில இருக்கக்கூடியதுல இயேசு மட்டும் இங்க இருந்திருந்தா என் செத்து போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி அந்த இடம் சுச்சுவேஷன்ல இயேசு வர்றாரு. அங்க புலம்புறாங்க, அழுகுறாங்க, இயேசுவும் அவங்களோட சேர்ந்து அழுகிறாரு. அல்லேலூயா. என்ன வேணாலும் நீ ஆண்டவர் என்ன வேணாலும் கண்ணீர், ஆண்டவர் அந்த கண்ணீருக்கும் ஆன்சர் வச்சிருக்காரு, புலம்பலுக்கும் தீர்வு வச்சிருக்காரு. புலம்பலை காத்து அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. புலம்பலை பார்த்து விடுதலை தரக்கூடிய தேவன் கண்ணீரோடு விதைக்கிறவன். ஆண்டவர் ஒரு போதுமே அந்த பிள்ளைகளை அவமானப்படுத்தல. ஆண்டவர் சொல்லக்கூடிய அவர் இருக்கக்கூடியதுல கூட இந்த மார்த்தா மரியாதை கூட யோவான் 11 நாம் பார்க்கின்றோம். அங்கே எந்த அளவிற்கு ஆண்டவர் பிள்ளைகளை அந்த மார்த்தா மரியாதை ஸ்டோரியில அவங்க இருக்கக்கூடிய வசனம் 35 படிக்கும்படி நான் அன்போடு கேட்டிருக்கிறேன். இயேசு கண்ணீர் விட்டார். அப்படியே படிச்சு அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் என்னை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்று என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார்.
அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல கூட ஆண்டவர்கிட்ட அவங்க முறையிடப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆன்சர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். விடுதலை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளையும் மனசை கேட்பான், ஆனா ரிசல்ட் தந்து ப்ராப்பரா தரவே மாட்டான். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகள் உன் கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும் இருக்கிறது. எவ்வளவு டார்க்னஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அந்த இருள் மூடப்பட்ட கல்லாக இருந்தாலும் சரி, அந்த கல்லை எடுக்கும் பொழுது வெளிச்சத்தை தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர்கள் அழுத முகங்களுக்கு மத்தியிலே சிரிக்க வைத்து நிரந்தரமாக அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் வேதனைப்படக்கூடிய நேரத்திலே அதை கண்டு அவர் எல்லாவற்றையும் வைத்து மனிதனை புடம் போட்ட தங்கமாய் மாற்றி அவனை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம் தேவன் எவ்வளவு கால்குலேட்டிவா ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார் என்பதை பார்க்க ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் மேல ஒரு மிகப்பெரிய வழக்கு போடப்பட்டது. ஜட்ஜி முன்னாடி ஆஜராக சொல்லி வந்துருச்சு. அவர் இதுவரை கோர்ட்டுக்கே போகாதவர். அவர் என்னை கூப்பிட்டுட்டு அவருக்கு ஆஜராகும்படி என்னை நியமித்தார். அவங்க சபையில ஒரு கல்யாணத்துல ஒரு பொண்ணுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சிட்டார். இவ்வளவுதான் அவருடைய பாட்டு. அவன் ஒருத்தன் அந்த பொண்ணை கூட்டு போய் வயிற்றுல குழந்தைய கொடுத்து, அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியவது ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களும் தெரிஞ்சு மறைச்சு வச்சுட்டு அந்த குழந்தை இந்த பொண்ணோட இருக்கு, அவனை விட்டு வெளியே வந்துடுது. அவன் என் குழந்தைய கொண்டுட்டாங்கன்னு சொல்லி பாஸ்டரையும் அந்த இன்னொரு பொண்ணையும் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கேஸை போட்டிருக்கான். நீதிமன்றத்துல வர்றப்ப அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் இவ்வளவு காத்த தேவன் என்னை இப்பயும் தாங்குவார், ஏந்துவார், தப்பி வைக்க வல்லவர். எனக்கு ஆண்டவர் எதுனாலும் நன்மையை தான் செய்வார். ரோமர் 8:28 எடுத்து அந்த இடத்துல ஒரு அந்நிய பாசம் ரோமர் 8:28 படிக்கும்படி நான் அன்போடு எப்பயுமே நம்ம ப்ராப்ளம் வரப்ப ரோமர் 8:28 மனதில் வைக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. நான் ஜட்ஜிட்ட போய் நிக்கிறேன். அவன் ரொம்ப மகிழ்ச்சியா வந்தான். அந்த புகார் கொடுத்தவன் எப்படி வந்தான்னா, பாஸ்டர் ஒரு ஏதனமா பார்த்துட்டு அந்த இடத்துல நின்று ஜட்ஜி கோபத்துல ஆரம்பிக்கிறது, ஏன் அந்த குழந்தைய கொண்டீங்க, எங்க இருக்கு அந்த குழந்தைய கொண்டு வாங்கன்னு சோதனை. கொஞ்சமா கூட உண்மைகள் அங்க வெளியே வருது. நம்ம கோர்ட்ல சொல்றோம், இவன் எல்லோப்பு அந்த பெண்ணை கூட்டுட்டு போயிட்டான். கூட்டு போய் வயிற்றுல குழந்தைய கொடுத்து ஒரு ஊர்லயே இருந்தான். இந்த பொண்ணோட அம்மா ஒரு சாதாரண வேலை பார்க்கக்கூடியவ, யாருமே சப்போர்ட் இல்லை. அதுக்கு பிறகு தெரிய வந்துச்சு இவன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்கிற விஷயங்கள். இவன் அங்கிருந்து தப்பிச்சு பிழைச்சு ஓடி வந்துட்டான். வந்ததுக்கு பிறகு எப்படி நடந்துச்சுங்கிறது நீதிமன்றத்திலே சொல்லும் பொழுது கேள்விகள் நீதிபதி அவனிடம் கேட்கிறார். அவன் சரியான ஆன்சர் சொல்லணும்னு நீதிமன்றம் என்ன செஞ்சுச்சுன்னா, இவனை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க. யார் புகார் கொடுக்க போனவனையே நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட்டு சிறைக்கு அனுப்பினார். அல்லேலூயா. சூழ்நிலைகள்ல அந்த பாஸ்டர் மட்டும் புலம்பி ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வசனத்தை தியானிக்காம அவர் ரொம்ப வேதனையில இருந்து தன் மனசன் சுவாகத்தோட இருந்திருந்தா நிச்சயமா தேவன் உதவி செய்திருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவரின் வார்த்தைகளை அறிக்கையிட்டு, நீங்க எனக்கு இந்த உபத்திரம் கொடுத்திருந்தா கூட அது நன்மை தான். இந்த உபத்திரம் வந்திருந்தா கூட உங்க அனுமதி இல்லாம எனக்கு வந்திருக்காரு. இது செய்திருந்தாலும் இதுலயே நீங்க எனக்கு நன்மை செய்வீங்க. அதை சொல்லி தேவன் செய்யும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய நம்மை படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார்.
சுகமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். இந்த தேவன் அற்புதத்தை செய்தவர். யோசேப்பாத்தை நாம் இந்த நேரத்தில் நினைக்கின்றோம். 3 நாட்டு படைகள் சூழ்ந்திருக்கின்றன. அவன் செஞ்ச காரியம் என்ன? ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, நீ எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்கிறோம். உபவாசம் இருக்கோம். உங்களுக்காக ஒரு துதி ஆராதனை செய்கிறார்கள். மொத்தமா அறிக்கை இடுகிறார்கள். 2 நாளாகும் 20-12 எங்கள் தேவனை அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இதை சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து எங்கே நிக்கணும், எப்படி இருக்கணும் எல்லாமே செய்யறப்ப தேவன் வழி வாசல்களை சொல்லி ஆலோசனைகளை சொல்லி அந்த இடத்துல இருக்கும் பொழுது கூட ஆண்டவரிடம் அவன் டோட்டல் சரண்டராக மனுஷனையே நம்பாம, வக்கீலே நம்பாம, டாக்டரையே நம்பாம, இருக்கக்கூடிய உலக பிரகாரமா நம்பாம, அவன் அந்த இடத்துல அவன் செய்த காரியம் ஒரே ஒரு டெக்னிக் தான், டோட்டல் சரண்டர். Prayer brings victory. Praise brings victory. தேவன் பல நேரங்கள்ல நமக்கு அந்த சூழ்நிலைகளிலே அழகான டைரக்ஷனை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த டைரக்ஷன் நம்ம தாவீது நம்ம அவனுக்கு ஒரு ராஜாவாகி அவனை கொண்டு வர்றாருன்னா, அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது 20 வருஷம் கழிச்சுதாங்க அந்த அபிஷேகம் நிறைவேறுது. 20 years. அவன் அந்த 20 வருஷம் எனக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தலையில போட்ட குப்பிய அவன்ட்டு அவன் மகிழ்ச்சியா நினைக்கிறான். ரொட்டீன் ஒர்க் தன்னை எக்யூப் பண்ணிட்டான், தன்னை ஆயத்தப்படுத்திட்டான், தயாராக இருந்தான். எந்த பொசிஷனுக்கு வந்தாலும் தன்னுடைய பயணத்தை கூட தயாராக இருந்தான். தேவன் அவன் 20 வருஷம் குழம்பி இருந்தான். தேவன் அவனை உண்மை பண்ணிருப்பார். இடையிலே சவுளை கூட தூக்கியிருப்பார். 20 வருஷத்துல எப்ப எனக்கு கொடுக்கணுமோ அந்த நேரம் எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கும். இதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஐயோ நான் இத்தனை வருஷம் என் வாழ்க்கை போச்சு, ஐயோ என் எதிர்காலம் போச்சு, ஐயோ இப்ப நான் விட்டு காலத்தை தொலைச்சிட்டேன். தேவன் விரும்பவில்லை. மோமெண்ட் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே என் வேலை. நெகேமியா 8:10 தேவன் சொல்லக்கூடிய அவருக்குள் rejoice in the Lord, always rejoice. பிலிப்பியர் 4:4 சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்பவும் சந்தோஷம், எந்த சூழ்நிலைகளிலும் சந்தோஷம், எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சந்தோஷம். பவுலுக்கு விழுந்த கசையடி வரப்பே சந்தோஷம். பவுலுக்கு அங்க அவனுக்கு வாரம் விளாசி இத்தனை அடியை விசையில் பண்ணாலும் சந்தோஷம். எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சந்தோஷம். தனி தீவுல சிறைச்சாலையில வச்சாலும் சந்தோஷம். அங்க இருந்து உனக்கு கொல்ல போறோம்னு சொன்னாலும் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். நீ ராயனுக்கு முன்பாடி நிற்பேனா, நீ ராயனுக்கு முன்பு நிற்ப. அதான் ஆண்டவரே. நீ ஓம் பொருட்டு இந்த கப்பல்ல வரக்கூடிய அத்தனை பேரையும், 300க்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுறேன். ஆண்டவர் சொல்லி அந்த தீவுக்குள்ள போய் அங்க ஒரு பாம்பு கடிச்சு, அந்த கொடிய பாம்பு கடிச்சிருச்சுன்னா போயிட்டான்னு அர்த்தம். எல்லாரும் அந்த தீவே நினைச்சிட்டு இருக்கான் தலைவன். இவன் அழகா ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்குள்ள கடவுள் இருக்காருங்கிற ரெகனைஸ் பண்ணி தேவன் அற்புதத்தை அந்த தீவையை தேவனுக்குள்ளாக கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகள், தேவன் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும், வின்சென்ட் சர்ச் 2ஆம் உலக போர்ல ஹீரோ, அவன்
அவனுடைய ஸ்பீச் உலகத்துல தலை சிறந்த 10 பேச்சுகளிலே தலை சிறந்த ஒரு பேச்சுன்னு சொன்னா வின்சென்ட் சர்ச்சில். அந்த இடத்துல ஜெர்மனி போடக்கூடிய குண்டுகள், விமானங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவன் சொல்லுவான், எதை பத்தி கவலைப்பட மாட்டான். அந்த நாட்டு மக்களை அவருடைய பேச்சால உற்சாகப்படுத்தி அவன் எல்லாவற்றையும் அந்த நாட்டு ஒரு பெரிய 2ஆம் உலக போர்ல ஒரு பெரிய வெற்றிக்கே காரணம் வின்சென்ட் சர்ச்சில். அவன் ஒரு பைபோலார் டிசார்டர் பேஷண்ட். ஒரு பைபோலார் டிசார்டர் பேஷண்ட். அவனுக்கு மனசிதைவு அந்த மிகப்பெரிய நோய் இருந்தது. ஆனா அவன் அதை சரி பண்ணுவதற்கு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பெரிய டைரக்ஷன். சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா ஏராளமான வசனங்கள். 119 50 51 நினைக்கின்றேன். சங்கீதம் 119 அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. நான் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறேன். உனக்கு பிரச்சனை வருதா, ஃபர்ஸ்ட் நீ உள்ள போ, கதவேட, வேத புஸ்தகத்தை எடு, முழங்கால் போடு, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண, வார்த்தைகள்ல தியானிச்சுட்டே இரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைமையாலும் எந்த சூழ்நிலை காப்பாற்ற. நீ தண்ணீரை கடக்கும் போது, ஆறுகள் இருக்கும் போதும், தீயில இருக்கும் போதும் உன்னை எதுவும் வேகாது. நீ கடந்து போவன்னு சொல்லக்கூடிய ஏசாயா 43 2வது வசனத்துல சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிள்ளைகளுக்கு தரக்கூடிய தேவன். நீ தலைகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. இதாங்க நம்ம பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம பயம். இன்னைக்கு 56:3 சிஸ்டர் படிச்சாங்க. 56வது வருஷம் தானே கையால் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. 56:3 என்ன வார்த்தை? Whenever I am afraid, I will believe you. இத அமெரிக்கால ஆப்ரஹாம் லிங்கன் மியூசியத்துல அவன் கையில இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய வார்த்தை. மியூசியத்துல, அமெரிக்கன் மியூசியத்துல இன்னைக்கு வரை அவன் வச்சிருக்கிற வார்த்தை. உள்நாட்டு போர் நடக்கும், அங்க கருப்பர்களுக்கும் இவங்களுக்கும் தெரிய தவிர இவனை மதிக்கவே மாட்டாங்க பல பேர். அவன் முழங்கால் போட்டு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை. ஆனா எப்பெல்லாம் நான் பயப்படணும், அவருடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்தணும். ஏன்னா நமக்கு இருளை வெளிச்சமாக்கக்கூடிய தேவன் நம்முடைய அந்தகார சக்திகள், லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம். இதெல்லாம் சும்மா சாதாரண பிரச்சனை. நம்மளுடைய பிரச்சனைகள் வேற. வான மண்டலங்களிலே இருக்கக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய அந்தகாரத்துக்கு நம்ம பட்டயத்தை எப்படி வைக்கணுங்கிற, எபிரேயர் பட்டயத்தை எப்படி வைக்கணுங்கிறது தேவன் எதிர்பார்க்கிறார். அதெல்லாம் சாதாரண உலக பிரகார பிரச்சனை, ரொம்ப ரொம்ப சாதாரண பிரச்சனை. இன்னைக்கு எதிர்காலத்தை பற்றி கவலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி கவலை. ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் உணவு பத்தி நீங்க காக்கா குருவிக்கே நான் உணவு தரேன், சாரி பார்த்து விதவிக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன். என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் முடங்கி இருக்க? ஏன் தேங்குகிறாய்? ஏன் கவலைப்படுற? ஏன் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்க? கம் அவுட், வெளியே வா. தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்னாகும் 11ல் புலம்புவான் மோசே. இப்படி எனக்கு பிரச்சனை, எல்லாமே என்னை விட்டு கை போட்டாங்க, எனக்கு அவமானம், எனக்கு இப்படி சூழ்நிலை. யாத்ராமி 11:14 வசனத்தை படிக்க முடியும். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே,
அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை. இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடியது தேவன் விரும்புவது நீ குடும்பத்தோட எல்லா நேரமும் மகிழ்ச்சியா எப்பயுமே. இன்னைக்கு யாரெல்லாம் இயர்லி ஃபேமிலி டூர் போறாங்க, கை தூக்கும்படி நான் போறேன். இயர்லி ஃபேமிலி டூர் உண்மையா போறோம். ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறோம் வச்சிருக்கேன். எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு நார்த் இந்தியன் பாத்தீங்கன்னா அவங்க உண்டியில போட்டு காசை போட்டு ஒவ்வொரு நாளும் வச்சு டூருக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம். நாம் ஆண்டவர் பிள்ளைகள் உலகமெல்லாம் போகக்கூடிய ஒரு கருவியை தேவன் எப்பயுமே எந்த சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக அவர்களோடு இருப்பதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும். இன்னைக்கு ஆலோசனைக்காரர்களே நம்ம வச்சிருக்கோம், யார்கிட்டையும் பேசவே மாட்டோம். மென்டாரே இருக்க, மென்டாரை தேவன் நமக்கு அவசியம் வேண்டும் என்று அது வேறுனா கவர்மெண்டா, ஜென்ஸ்னா ஜென்ஸ் மென்டார், இல்லாட்டி அதுவே பிரச்சனை பல நேரம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் தேவன் நம்மிடம் எதிர்க்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடுகிறப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர்ல 4 சொல்லக்கூடிய அந்த 8-9 வார்த்தைகளில் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தால் முதலிலே ஜெபத்திலே மேற்கொள்ள வேண்டும். வசனங்களை தியானித்து அதன் மூலம் விடையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மையை நன்றியாய் காணிக்கையாய் அதை பயன்படுத்த வேண்டும். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளோட உதவியை நாடிக்கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்கள் மீது அன்பை செலுத்த வேண்டும். நம் பிரச்சனைகளை குறித்தே தினமும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரச்சனையவே பஞ்சாயத்து நினைச்சோம்னா வாழ்நாள் முழுவதும் அதான். இன்னைக்கு எத்தனை பேர் காலில் எழுந்திரிச்சு நம்ம உதவி செய்ய போறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு நாம் பக்கபலமாக ஆண்டவர் வார்த்தைகளை சொல்ல போறோம்? ஜெனராசிட்டிங்கிறது பணம் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் விரும்பக்கூடியது நீ என் வார்த்தைகளை சோர்ந்து போகிறவனுக்கு நீ சொல்லு, அது போதும். ஆண்டவர் விரும்புவது அவன் ரொம்ப இதா இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு ஜஸ்ட் சில அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேத புத்தகங்கள் நீ கொடுத்து அவனை எப்படி நீ அவனுக்கு மறுரூபமாக்குறதுக்கு நீ உன்னால என்னென்ன பயன்படுத்தி நாம் தேவன் சொல்லக்கூடிய காரியம், எலியா தீர்க்கதரிசிக்கு வராத பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிறது. அவன் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி வல்லமையாய் இருந்தவனுக்கே ஒரு சேலஞ்ச் எசபே. ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளை அவன் சோர்வடையாமல் அவனை தைரியப்படுத்தி அவனை அனுப்பினான். உடனே எலியா சொன்ன வார்த்தையை நம்ம யோசிப்பாங்க. எலியா 18:21 ஒரு வார்த்தையை சொல்றார். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அழுவனாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக் கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அன்னைப்படி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா
நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். டபுள் மைண்டட் பீப்புளை தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. டபுள் மைண்டட் பீப்புளை தேவன் விரும்புறதே இல்லை. எனக்கு மட்டும் என்னை மட்டும் நம்பி என்கிட்ட நீ பார்க்க வச்சு ஒருத்தரும் தூக்குவார் நீ நினைக்காத. நீ அந்த இடத்துல என்ன நம்பி வந்தீங்கன்னா பாகால தூக்குன மாதிரி எல்லாத்தையும் தூக்க நான் தயாரா. நமக்கு சேலஞ்ச். டபுள் மைண்டட் வேண்டாம், ஒரே சிங்கிள் மைண்டட். என் தேவன் நானே கர்த்தர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மேல பார், அவரே உன் கவலை தூக்க, அவரே உன்னுடைய விசாரங்களை மாற்ற, அவரே வார்த்தைகளின் மூலம் உனக்கு விடையை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நான் இளைப்பாறுகிறேன். ஆண்டவர் மோசேயை தாண்டி அத்தனை வயசுல 80 வயசுல 40 வருஷம் எத்தனையோ தாண்டி வரக்கும் கூட அந்த சேலஞ்ச அவனுக்கு ஜெயிக்க வச்சார். பவுல் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுனான். நாம் நம்முடைய தேவன் நீ வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது உன் வழி இதுவே என்று ஒரு காதுகள் கேட்டு உனக்கு பதிலளிச்சு. நமக்கு எல்லா டைரக்ஷனையும் தேவன் நம்மை அழைத்து உண்மை புத்தகமாய் கொண்டு வருகின்றார். எந்த ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஸ்ட்ரெஸ் நமக்கு எந்த தேவையும் இல்லை. மனசோர்வு நமக்கு ஆண்டவர் தீர்க்கக்கூடிய மருந்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய டிப்ரெஷன் அதை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியை தேவன் பல டாக்டர்களே இல்லாத அளவுக்கு செய்யக்கூடிய அளவுல சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் இல்லாத அளவுக்கு நம்ம தேவன் வேத புத்தகத்தில் வச்சிருக்காரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பெரிய சாக்கியம். சரியான ஆலோசனை உலகத்தில் இன்னைக்கு ஒருத்தன் தர முடியும்னா அவர் தான் ரியல் கவுன்சிலர், மைட்டி காட், ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். இந்த ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர் எப்பயுமே அந்த வார்த்தை நம்மள மேலதான் கொண்டு போகும். தேவன் நம்மை அத்தனை பேரையும் தேவன் வழிநடத்த நமக்கு நிச்சயமாக இருக்கிறார். இந்த 2026 நோ ஸ்ட்ரெஸ், 2026 நோ டிப்ரெஷன், 2026 எந்த விதமான ஆன்சைட்டி டிசார்டர் நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்க மாட்டார். ஏன்னா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாமல், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாகும் சங்கராரத்திற்கும் நம் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து நமக்கு ஆண்டவர் எல்லா மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்மை பொல்லாப்புக்கு பயப்படாமல் தேவன் வழிநடத்தி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் கொண்டு நம் தேவன் அழைத்தவர் உண்மையாய் இருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமை